துர்கா அதையும் இதையும் சொல்லி அந்த நந்தினிய தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கானா. எதுவும் பேசாதடா, அமைதியாரு. யாராவது ஓடுறது? புடிங்க புடிங்க புடி 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 அவன. டேய் யாரா நீ? பார்த்தா திருட்டு பைய மாறி இருக்கா? எங்க இருந்து என்னத்தர தூக்கிட்டு ஓடுற? ஐயா நான் திருடலாம் இல்லையா, கோயில் ஐயர் வீட்டுல இருந்து வரையா. இந்நேரத்துல ஐயர் வீட்டுல உனக்கு என்னடா வேலை? நான் ஐயரோட சம்சாரத்தோட ஊருங்க. அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாள் பழக்கம். இன்னைக்கு ஐயர் வர லேட் ஆகும்னு சொல்லி மாமி தான் பொழுது போய் வீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போதாத நேரம் ஐயர் திடீர்னு வந்துட்டாரு. 2 பேரையும் கையும் களவுமா ஐயர் பிடிச்சிட்டாரு. நான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரேங்க. அட பாவி, இப்படி பண்ணிட்டியாடா? இன்னும் தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து ஐயர் வீட்டுக்குள்ள போந்திருப்ப. அப்புறம் என்னாச்சு சொல்றான்? ஐயர் அவங்க பொண்டாட்டிய கோவமா திட்டிட்டு இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாமி மன்னிச்சிருங்கன்னு அழுதாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம உன் கூட நான் வாழ்றதை விட தூக்க மாட்டிப்பான்னு போயிட்டாரு. எப்பா பேசுற நேரமா அது? ஐயர் வீட்டுல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரம் போகுதுப்பா. முதல்ல போய் ஐயரை காப்பாத்துங்க போங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. மாமி தான் என்ன வர சொன்னாங்க. நானும் தெரியாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல இவனை மரத்துல கட்டுவீங்க. சரிடா. அந்த ரவுடி இப்படி பொய் சொல்றான் பாத்தீங்களா? அவன் காரணத்தோட தான் ஐயர் வீட்டுக்கே வந்திருக்கான். கண்டிப்பா இது சதிதான். என்ன இந்த போலீஸ்காரி சீரியல் எப்படி பாக்குறா? இந்த கனகாவர அவளை ஏத்தி விட்டுட்டே இருக்காளே. அண்ணே, நடந்தது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம இந்த சீரியல்ல. டேய் பேசாத, நந்தினி இருக்கா. ஐயரும் அவரு பொண்டாட்டியும் பாவம். இந்த வீணா போனவன் அந்த மாமிய பத்தி ஊருக்காரங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டான். அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அத்த, இந்த சீரியலை காட்டுறத பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. ஐயோ, நிஜத்திலயும் இந்த மாதிரி புறம்போக்குங்க இருக்கதான் அத்தை செய்யறானுங்க. அதான் கவலையா இருக்கு. இவ வேற டிவிய பார்த்தமா போனமான்னு இல்லாம சென்டிமெண்டா பார்த்து புலம்பிட்டு இருக்கா. துர்கா, அந்த ரவுடிங்க மாதிரி தப்பான ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு தானே நம்ம நந்தினி மேடம் மாதிரி போலீஸ்காரங்க இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. அசோக் மேடம், கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த சீரியல் என்னமோ நமக்கு சொல்லுது. ஐயரும் அந்த ஆள் சம்சாரமும் நல்லாதான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த துர்கா அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கா? ஐயோ, தூக்கு போட்டுக்கிட்டாங்க, யாராவது வாங்கல. அப்பாடா. ஐயரும் மாமியும் பாவம் மேடம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா கதையில சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. இந்த ரவுடி பையன் திடீர்னு ஐயர் வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு மேடம்.